நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் சிவா இணைகிறார். சிவா, இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு ஆந்திரா, வட தமிழக பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், அதே போல தெற்கு கர்நாடகா உட்பகுதிகள், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது என்றும், கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளுக்கு அப்பால் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில 21ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக 22ஆம் தேதி அதே பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இது வடக்கு திசையில நகர்ந்து மேலும் வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்பது தமிழகத்துல இன்று தொடங்கி பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும், அதே போன்று தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய இந்த மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 21ஆம் தேதி தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும், 22, 23 இதே போன்ற ஒரு நிலைதான் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 22ஆம் தேதி உருவாகக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய காரணம் அது மேலும் வலுவடைந்தால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்தடுத்த நாட்கள்ல கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.